ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஷோ தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 3. போன பாட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்து ரொம்ப கோபமாக வானை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பார் காரில். ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. ஏங்க, நீங்கள் இன்னுமா நம்பலை நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு? வாயை மூடு, எதுவும் பேசாதா, நானே சரியான கானில் இருக்கேன். கிறுக்கு வீட்டுக்கு போய் அப்போ எனக்கு ஒரு பக்கு நடிக்குது, இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு. சேம் இன்னொரு தாட் வேறு. அம்மா அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ராட்சசன் கிட்டேருந்து நான் எப்போ விடுதலை வாங்கிட்டு என் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரில. இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரில. இவன் ஏன் என்னை பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணுறான்? நான் அப்படி என்ன தான் பண்ணேன்? ஒரு வீடியோ எடுத்தது தப்பா? கடவுளே அப்படின்ட்டு வார கழுகையாக வருது, அப்படியே கண்லேருந்து கண்ணீர்லாம் வருது, அப்படியே தொடச்சிட்டு வரா. கரெக்டாக வீடு வந்துருச்சு. கார்லேருந்து இறங்கினதும் அப்படியே வானோட டோரை தான் பிடிச்சிழுக்கிறான். வாயனும் அப்போ தான் வெளில இறங்கியிருப்பா. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ள அவன் பாட்டுக்கு பிடிச்சிழுக்கிறான். இழுத்து ஃபோர்ஸில் அவள் ஹீல்ஸ் தடிக்க விட்டு கீழே விழுந்துட்டா. ஸோ அவள் கீழே விழுந்துட்டா அப்படிங்கிறது கேர் பண்ணல. அப்படியே தரத்தரம் தான் இழுத்துட்டு போக பார்க்குறான். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் மெய்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே எழுந்துச்சு நட. என்னால் நடக்க முடியல. கால் ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வலிக்குது, எனக்கு உண்மையாக வலிக்குது அப்படின்ட்டு அப்படி காலை தொட்டு பார்க்குறா. பார்த்து அந்த ஹீல்ஸ் குத்தி பின்னாடி ஃபுல்லாக ரத்தம். ஒரு காலில் மட்டும் இல்லை, 2 கால்லையும் சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே வந்தது வர பயங்கரமாக வலிக்குது. எனக்கு அழுகிறா. எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க முடியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ எஞ்சி நடக்கிற. எனக்கு எனக்கு வலிக்குது, என்னால் எஞ்சி நிற்க முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்னு வாயின் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏய் எந்திரி. போயினும் முடியாமல் அப்படியே எந்திரிச்சு தடுமாறி நிற்கிறா. நின்றுட்டு அவளால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. தொப்புன்னு தேங்க மேலே சாயிறா. அப்போ தேங்க தாங்கி பிடிச்சிட்டு, உன்னால் நடக்க முடியாதா? நடக்க முடியாதா என்ன? நடக்க முடிஞ்சா நான் நடக்க மாட்டேனா? நான் ஏன் உங்கள் மேலே இப்படி சாஞ்சிட்ருக்க போகிறேன்? நீங்களே யோசிங்க. அப்போ தான் தேங்க தோணுது இவன் நம்ம மேலே இருக்கான்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இனிமேல் ஐயோ ஒரு மாதிரி பார்க்குறானே அப்படின்ட்டு நடக்கலான்னு பார்க்குறா. இருந்தாலும் முடியல. மறுபடியும் தேங்க மேலே தான் விழுகிறா. தேங்கும் பிடிக்கிறான். ஐயோ இல்லை விடுங்க, நான் நடக்கிறேன். இல்லை, உன்னை நானே தூக்கிட்டு போகிறேன். இல்லை வேணாம், நானே நடந்துக்கிறேன். அது எப்படி? என் ஒய்ஃப் கால் வலிக்க நிற்க முடியாமல் நிற்கிற. உன்னை நான் நடக்க வச்சா கூட்டிகிட்டு போவேன்? தூக்கிட்டு தானே போகணும், அதானே கரெக்டாக இருக்கும் இல்லையா? இல்லை அப்படி பார்க்காதீங்க. வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. நான் தாவினாலும் வந்துக்கிறேன். நீங்கள் வேணாம். என்ன வேணாம்? இந்த சொல்லும் என்னை பார்த்து இப்படி பயந்து ஓட்டிகிட்ருக்க அப்படின்ட்டு தேங்க பாட்டுக்கு வானை தூக்கிட்டு அப்படியே நேரம் ரூமுக்கு தான் போகிறாரு. இதெல்லாம் கீழே உட்காந்துட்டு தேங்க அம்மா அப்படியே கூலாக காஃபி குடிச்சிட்டு நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்க உள்ள ரூமுக்கு வானை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வானை அப்படியே பதறா. இல்லை வேணாம், நான் நான் எதுவும் பண்ணலை. நீங்கள் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே தானே பொறுத்துக்க முடியும். நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. என்னடி டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? நான் புருஷன் தானே. இது வரைக்கும் நான் உன் மேலே கை வச்சிருப்பேனா? என்னைக்காவது ஒரு நாள் அது உன்னை தொட்டிருப்பேனா சொல்லு? நீ பாடுக்கு ஒரு ஓரமாக கடை அப்படின்னு நான் விட்டுருப்பேன்ல. கோவம் வந்தால் தூக்கி போட்டு மிதிப்பேன், அது வேறு விஷயம். ஆனாலும் நான் உன்னை ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கேனா? இல்லை. பாத்தியா, நீ ஏன் வேலை சொல்கிற இல்லைன்னு? எனக்கு அப்போ பண்ணுவோமா? இல்லை தயம், இல்லை வேண்டாம். நீங்கள் பண்ணுறது தப்பு. ஏடி, அது வேற ஒருத்திக்கிட்ட பண்ணாதாண்டி தப்பு, பொண்டாட்டிகிட்ட பண்ண தப்பு கிடையாதுடி. ஆனால் என் விருப்பம் இல்லை, எனக்கு இது வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். ஏய் எங்கே போகிறப்போ அப்படின்ட்டு முடியை பிடிச்சி தள்ளுறான். வாரம் அப்படியே பெட்டில் தொப்புன்னு போய் விழுகிறா. தேங்க அங்கே இருக்கிற ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து அவர் பாட்டுக்கு அப்படியே ராவா அடிக்கிறாரு. வானுக்கு அவன் அப்படி சரக்கு குடிக்கிறத பார்த்தது ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக அவன் இப்படி குடிக்கிறானா, விட மாட்டானே அப்படின்ற மாதிரி பயந்துட்டே பார்த்துட்ருக்கா. தேங்க்கும் அப்படியே போதை தலைக்கேறிடுச்சு. ஸோ அந்த ஒரு ட்ரக்ஸோடையே அப்படியே வானோட ஒரு லுக்கு விடுறாரு. வானுக்கு அவ்வளோதான் மரண பீதி ஆகுது. இவன் இப்படிலாம் பார்க்குறானே, என்ன பண்ண போகிறான்? நடி ஏதோ இப்போ தான் பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு அவன் பாடுக்கு அவனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டா. வான்னு கண்ணை முடிக்கிட்டா. தேங்க்ஸ் சிரிச்சிட்டு, என்ன கண்ணை முடிக்கிட்டு இருக்க? புருஷன் தானே பாரு, இங்கே பாரு. வேணாம்,
நான் இன்னைக்கு உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இன்னைக்கு. இத்தனை நாளும் பேக் ஏதோ நல்லா தான் இருப்ப. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரில. என்ன பண்ணணும்னு தோணுது. ஏன்னு எனக்கே தெரிலனா பார்த்துக்கோயேன். சும்மா செம்மையாக இருக்குடி. எப்படி தான் இப்படி இருக்கியோ எனக்கும் தெரில. உன்னை அதாவது இவ்வளோ அழகான பொண்டாட்டியா பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு புருஷனால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் என்ன மாதிரி ஒரு பையன்கிட்ட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா முடியவே முடியாது. ஸோ அதனால் என்ன என்ன தயாங்குன்னு அப்படின்ட்டு வானை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. வானுக்கு அந்த கிஸ்ஸு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே தட்டி விட்றா. ஆனாலும் தேங்க வந்து இப்படி நான் கிஸ் பண்ணும்போது என்னை தள்ளி விட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அரப்பலான்னு கணத்தில் வைப்பேன். ஓகேவா சொல்லு, வைக்கிறேன். அப்புறம் என்ன அடிக்கவும் கூட கிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெடி பண்ணுறது? இன்றைக்கி நீ பண்ண வேலையை உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆனால் கூட நான் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணலை. சரி நீ எதுவும் பண்ணல விடு, இப்போ நான் எதாவது பண்ணுறேன். வேணாம். என்ன வேணாம்? அதெல்லாம் பண்ணுவேன். மூடிக்கிட்டு கோவப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணேன். ரொம்ப அதிகமாக பண்ணிடுவேன். ஃபோர்ஸ் நான் கொடுத்துன்னு வச்சுக்கோயேன், எனக்கு செம்மையாக ஃபீல் ஆகும். ஆனால் உனக்கு பயங்கரமாக பெயின் ஆகும். நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை வயன். இல்லை அது நீ அழுதுகிட்டே கடை அப்படின்ட்டு தேங்க் பாட்டுக்கு வானை கிஸ் பண்ணிவிட்டு அவளோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. வான் வேண்டாம் அப்படின்ட்டு தேங்காய் கையை வச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கா. தேங்காய் அப்படியே ஒரு முறை தான் மறைக்கிறாரு. வான் அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை அப்படியே மூடிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இந்த பக்கம் தலையை திருப்பிக்கிட்டா. தேங்காவை திரும்பினதும் மறுபடியும் அவளை பிடிச்சி எடுத்துட்டு என்ன திரும்பிட்டுருக்க? நான் பண்ணவே இல்லை. இங்கே பாரு என் பேண்டாவை கூப்பிட்றேன். நீங்கள் எதனால அவருங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு கண்ணை அப்படியே மூடிக்கிட்டு ரொம்ப டைட்டாக படுத்துட்ருக்கா. தேங்க்கே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திருக்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுத்தே தருவேன். அது இந்த மாதிரி கொடுத்தாதான் நீ இதுக்கடுத்து அடங்குவேன். இல்லைனா நீ அடங்காமல் தான் திரிவ. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். ஸோ நீ பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ப்ளீஸ் விட்டுருங்களேன். நான் என்ன தான் பண்ணேன்? நான் தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டுட்டேன் சாமி, என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் முடியாது. நான் அடி கூட வாங்கிக்கிறேன், ஆனால் இப்படி மட்டும் பண்ணாதீங்க. பாத்தியா நீ அடி கூட அடிங்க, என்னை இப்படி மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு நீ சொல்ல தான் எனக்கு இப்படி பண்ணணும்னு தோணுது. இல்லை அது எனக்கு வேறு அடித்த போது இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்டி இப்படி பண்ணுறா? மூட்டுக்கிட்டு இருந்தேன் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு தேங்க் பாட்டுக்கு அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ஒன்று அப்படி ரிமூவ் பண்ணி போட்டுட்ருக்காரு. அதுவும் அவனை ரசித்து பார்த்துட்டு ஒன்று அப்படியே ஒரு மாதிரி அவனோட பாடியை ரப் பண்ணி அப்படி போடும்போது வானுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. பயங்கரமாக வாயை பூத்திட்டு அழுதுட்டுருக்கா. ஆனால் தேங்க்கா வான் அப்படி பார்த்ததும் அது ஒன்றுமே இல்லாமல் பார்த்ததும் செம்ம ஃபிகராக இருந்திருக்கடி. சே, இத்தனை நாள் உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சுண்டு வரல் கூட படாமல் வச்சுருக்கேனேடி. சும்மா பார்க்குறதுக்கே அப்படியே ப்ளீஸ் சொல்கிறது கடவுள் நல்லா செஞ்சுருக்கேன்டி உன்னை. ஆனால் என்ன கொஞ்சம் லேட். பரவாயில்ல. ஆனாலும் நீ எனக்காகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கடி. ஸோ உன்னை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுல இந்த தப்பு இல்லை. சும்மா செம்மையாக இருக்கடி. எப்படி தான் இப்படி பாடியை மெயின்டைன் பண்ணுறியோ சத்தியமாக புரியலப்பா. அது என்ன எப்படி மெயின்டைன் பண்ணும்போது சொல்ல போறியா? என்னடி ஆனா ஏன்னா அழுதுகிட்டு இந்த மாதிரி அழுகிற பொண்ணுங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு பரவாயில்ல. ஏன்னா நீ அழுதாலும் பார்க்கணும்ல அழகாக இருக்குடி. உன்னை என்னால் விட முடியல. ஏன்னா ஒரு மாதிரி நான் பார்க்கும்போதே ஒரு போதை ஏறுதுடி அப்படின்னு வாயனை அப்படியே மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. பாடி ஃபுல்லாக பண்ணுறாரு. வாயனுக்கா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வாயனை பெட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் ரோல் பண்ணுறாரு. வாயனுக்கு ஒரு மாதிரி டயர்டாகுது. எல்லாம் போதும் எனக்கு டயர்டாகுது. நான் என்ன உள்ளே விடவே இல்லடி, அதுக்குள்ளே இந்த ரோலிங்க்கே உனக்கு டயர்டாகுதா? அப்போ நான் இன்சைட் பண்ணால் நீ என்ன ஆக? அது மட்டும் பண்ணாதீங்க. எப்படி இந்த மாதிரி உன்னோட செஸ்ட்டில் என்னோடய கை வச்சு ப்ரெஸ் பண்ணவா அப்படின்ட்டு அப்படியே உன்னோட செஸ்ட்டை ரப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறாரு. வானுக்கா அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது. அவள் கத்துறா. அதனால தேங்க வந்து
நீ கத்தக்கூடாதுடி கத்தக்கூடாதுன்ட்டு வான் அப்படியே லிப் லாக் அடிக்கிறாரு. ஸோ அவளோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே பைட் பண்ணிட்டே இழுக்கிறாரு. வானுக்கு இவன் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி டார்ச்சலாக தான் தெரியுதே தவிர்த்து ரொமான்டிக்கான ஃபீல்லாம் வர மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அழுக்குறான், முடியல அவளால். ஆனால் தேங்க அவர் பாட்டிக்கு இன்சைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வானுக்கா பெயின் அவ்வளோதான் கத்துறா. ஆனால் தேங்க் அது வேற மாதிரி கேட்குது. நல்லா கத்துடி. நான் எத்தனையோ பண்ணியிருக்கேன்லாம் சொல்ல முடியாது. சும்மா அப்படி இப்படி வேணா இருந்திருப்பேன். ஆனால் உன் கூட இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீல். அது மட்டும் இல்லாமல் பா எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்படியே அடித்த போதை இறங்குது, உன்னோட அந்த போதை ஏறுது. வார்த்தை அல்லவன், நீ வேற லெவல் டி, வேற லெவல். இன்றைக்கி தாண்டி எனக்கு பொண்டாட்டியே நீ நடந்திருக்க. போதும், வலிக்குது. ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், வலிக்குன்னு இருக்க. டீச்சர் அடிக்கும்போது போது டீச்சர் நிப்பாட்டுக்கு டீச்சர்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்களா? அவங்க மேலும் மேலும் உன்னை அடிச்சுட்டே தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நானும் மேக் அவுட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. எனக்கு அப்படியே பெயின்லாம் தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டேஜில் அப்படியே படுத்துட்டா. தேங்கும் அப்படியே ஒரு 1 hour விடாமல் அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அண்ட் வான் மேலே இருக்க ஆசை அப்படியே தீர்ந்ததுக்கப்புறம் தான் அப்படியே வான் கூட படுக்கிறாரு. படுத்ததுக்கப்புறம் வான் திரும்பி பார்த்தா அவள் ஒரு மாதிரி படுத்து கிடக்குறா. தேங்கும் எப்படி படுத்து கிடக்குறா பாரு சனி லியோன் மாதிரி அப்படின்னு பெட்ஷீட் தூக்கி அவர் மேலே போடுறாரு. போட்டுட்டு அவரும் கொஞ்ச நேரம் தூங்குறாரு. இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அவருக்கு ஏதோ வான்கிட்ட இன்னும் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மறுபடியும் எந்திக்கிறாரு. எந்திரிச்சு அந்த பக்கத்தில் அந்த மிச்சம் அந்த சரக்கு பாட்டில் எடுத்து மறுபடியும் மட்டை அடிச்சுட்டு மறுபடியும் வாயனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ மறுபடியும் வாயனை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. வாயனை அந்த மயக்கத்துலேயும் ஏதோ பண்ணுறா அப்படின்னு தெரியுது. கண்ணை மட்டும் முழிச்சு பார்க்குறா. இவர் கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு போதும் விடுங்க, என்னால் முடியல அப்படியாடி. ஆனால் இவ்வளோ நேரம் நீ பேசுனதை விட எந்த வாய்ஸ் ஒரு மாதிரி ட்ரக்கேறுதடி அப்படின்னா 2 பேருக்கு போட்டியா என்ன? இல்லை விடுங்க, என்னால் முடியல, எனக்கு ஏதோ இன்னும் வேணும் அப்படின்னு தோணுதுன்ட்டு மறுபடியும் வாயன் மேலே ஏறி படுக்கிறாரு. வாயனும் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்றா. பரவாயில்ல தாங்கிக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் மேக் அவுட் பண்ணுறாரு. வாயனுக்கு சுத்தமாக முடியல. அவ்வளோதான். இந்த டைமில் அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரிலாம் போகல, அன்கான்ஷியஸே ஆயிட்டா. ஸோ அன்கான்ஷியஸ் ஆகிட்டா அப்படிங்கிறது தேங்க்கு புரியுது. ஸோ அதனால் சரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு விடுவார்னு பார்த்தா மறுபடியும் அந்த நிலைமையிலே பண்ணுறாரு விடாமல். வயனுக்கா பெயின், அந்த மயக்கத்தில் அந்த பெயின் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ தேங்கும் மறுபடியும் ஒரு 1 hour பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து வாயன் மூஞ்சி மேலே தெளிக்கிறாரு. அப்போ தான் வாயன் அப்படியே லைட்டாக கண்ணை முடிச்சு தேங்க பார்க்குறா. தேங்கும் சிரிச்சுட்டே அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன் இன்னுமே எந்திக்கலாம், அப்படியே தான் படுத்து கிடக்குறா. ஸோ அவள் முழிச்சிருக்காளா இல்லை மயக்கத்தில் இருக்காளா அப்படின்ட்டு வாயனுக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. அதுவும் செஸ்ட்டில் காதை வச்சு தான் செக் பண்ணுவாராம்மா. அப்படியே செக் பண்ணிவிட்டு உயிரோட தான் இருக்கா, நான் சாகலை போல், சரி இருக்கட்டும் அப்படின்னு அவளுக்கு பெட்ஷீட்லாம் நல்லா போற்றி விட்டுட்டு அப்படியே அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. ஸோ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவனோட காலை பார்க்குறாரு. பார்த்தா அவனோட கால்லேருந்து இன்னுமே லைட்டாக ப்ளீடிங் வந்து ஆகிட்டு தான் இருக்குது. காலும் கொஞ்சம் ஒரு மாதிரி வீங்கின ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு பாட்டியில் ரொம்ப நேரம் என் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்தால, அதான் இந்த காயம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்படி இருக்கட்டும். இப்படி இருந்தால் தான் அவளுக்கு ரொம்ப வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு நைட்டு வச்சு செஞ்சுருக்கோம். பிள்ளைக்கு ரொம்ப வலிக்கும். வலிக்கட்டும், இந்த வலியை அவள் அனுபவிக்கட்டும். அப்போ தான் ஏன் வலி என்னங்கிறது அவளுக்கு புரியும். தேங்க் கிளம்பி போயிட்டாரு. ஸோ வாயனும் அப்படியே தூங்கியிருக்கா அப்பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கா. ஸோ தேங்கும் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு அங்கே என்னென்ன வேலை என்னென்ன பஞ்சாயத்து, அவள் தான் மாஃபியா இல்லையா. ஸோ நிறையா பஞ்சாயத்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு இருக்கும் போது தான் ஜங்கு கேட்குறான், என்ன மச்சான் நேற்று ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தால் பார்க்க செம்மலாக இருந்தாங்களே, கடா பிடிச்சா உன் வேலையை மட்டும் பார்க்குறியா, பேருக்கு என் பொண்டாட்டி பற்றி இருக்கிற, அவள் பாட்டுக்கு இருப்பா, உனக்கு என்ன? இல்லையேடா நீ பார்க்க கொஞ்சம் பளப்பலன்னு இருக்கே, மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்? ஏன் உனக்கு முக்கியமாக இப்போ நான் சொல்லியே தெரியணுமா? சொல்ல ஜங்குக்கா கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிறதா, என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது, பின்ன உன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு ஒளிவட்டம் தெரியுது. எனக்கும் லைட்டாக அப்படி தான் இருக்குது, ஹாப்பியாக, ஆனால் எதுக்குன்னு தெரில. டே நைட்டு தான் பண்ணியாடா, அதான் இப்படிலாம் இருக்கும். நீ எதை கேட்குற? அதான்டா ஒய்ஃப் கூட. ஆமாம் பண்ண என்னப்போ? என்னடா நீ மட்டும் ஒய்ஃபை தனியாக விட்டுட்டு வந்துட்ட, பாவம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பெயினாக இருக்குமே, எஞ்சி நடக்கக்கூட முடியாதே.
அப்படியா இருக்கும். உனக்கு தெரியாதாக்கும். தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். வேலைய பாரு அப்படின்ட்டு 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு ஒரு 3 ஹார்ஸ் இல்ல ஒரு 4 ஹார்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் தேங் மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்னடா தம்பி வேலை முடிஞ்சிடுச்சா? அதுக்குள்ள வந்துட்ட?" "ஆமாம்மா. கொஞ்சம் தான் ஒர்க் இருந்தது. ஸோ முடிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் போகணும்." "அப்படியா? சரி, சரி. உனக்கு மெய்ட் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போடா" அப்படின்னு அவங்க அம்மா பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ தேங் வந்து இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ அந்த மெய்ட் வந்து, "தம்பி, சொல்லுங்க." "அது இன்னுமே வான் கீழே இறங்கி வரலப்பா. என்னாச்சுன்னு தெரில. நானும் காலையிலேருந்து ரூமே தட்டி பார்த்துட்டேன். திறக்கவே மாட்டிக்கிறா. கொஞ்சம் என்னன்னு போய் பாரேன்ப்பா." "என்ன சொல்கிறீங்க? அவள் காலையிலேருந்து வரவே இல்லையா?" "ம், இன்னும் வரலப்பா." "சரி, நான் சாப்பிட்டு போய் பார்க்குறேன்." சரிப்பா அப்படின்ட்டு அவங்களும் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. தேங்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வான் இன்னுமே அந்த பொசிஷனில் அப்படியே நேக்கடாக தான் படுத்து கிடக்குறா. தேங் காலைல எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி. தேங்க்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கு. என்ன செத்து போயிட்டாளா அப்படின்ட்டு. வான், "ஏய் வான் எந்திரி." நோ ரியாக்ஷன். பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து தொளிக்கிறாரு. அப்போ தான் வான் கண்ணே முழிக்கிறா. முழிச்சிட்டு அவளால் திரும்பி கூட படுக்க முடியல. அப்படி வலிக்குது. அப்படியே கலந்து கண்ணீராக வருது. என் முடியல, வலிக்குது. அம்மா, ஏன் இப்படி வலிக்குது? என்னால் என்னால் முடியல அப்படின்ட்டு அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு ரொம்ப அழுகிறா. தேங்க்யூ ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் என்னடி ஆச்சு? ஏன்டி அழுகிற? ஏய் நடிக்காத. நான் அம்மாட்ட போகணும். எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னை ப்ளீஸ் கொன்றுங்க. நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு நான் இருக்கிறது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக பாய்சன் கொடுத்துருங்க. நான் சாப்பிட்டுட்டு செத்துடுறேன். இந்த மாதிரி பெயினெல்லாம் என்னால் ஹீல் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. அடிச்சேன்னு வச்சுக்கோயேன். அடிங்க, எவ்வளோ நாள் அடிங்க, அடித்து கொன்றுங்க. ஏய் வாய முடு. இப்போ என்ன பண்ணும் உனக்கு? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். சரி போ. என்னால் திரும்பி கூட படுக்க முடியல. நான் எப்படி போகிறது? என்னடி பண்ணணும் நான்? இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். அங்கே அங்கே கபோர்டுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ஒரு பாய்சன் வச்சுருப்பீங்கள்ல, எடுத்து கொடுங்க. நான் குடிச்சிடுறேன். அதை மட்டும் எனக்காக பண்ணுறீங்களா? நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல. அதை மட்டும் எடுத்து கொடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ தேங் வந்து வானோட கண்ணத்தில் ஒரே அரைஞ்சிட்டு வாயை உடச்சிருப்பேன். இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா? சாகுனா நீயே போய் எடுத்து குடிச்சா போ. என்னால் அதை எடுத்து கூட குடிக்க முடியல. முடிஞ்சா எப்பவுமே எஞ்சி போய் குடிச்சிருவேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்ட்டு எந்திக்க ட்ரை பண்ணுறா. பட் முடியல. தொப்புன்னு விழுந்துட்டுருக்கா. தேங்கும் பார்த்துட்டு, என்னை காண்டு மயிர் ஆக்குற நீ. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? யாராவது வேணுக்குனே இப்படி பண்ணுவாங்களா? முடியலன்னு தானே இருக்கேன். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளில போங்க. இல்லை, நான் போக மாட்டேன். சரி அப்படின்னு என்னால் சுத்தமாக முடியல. அப்படியே எந்திரிச்சு நிற்க முடியல. அப்படியே தொப்புன்னு உட்கார்றா. பெட்ஷீட்டை வேறு பிடிக்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, செத்த போனால் எப்படி படுத்து கிடக்கும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் படுத்துட்டா. தேங்க்யூ ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஏய் 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 இங்கே வா, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் வா. வேணாம், எதுவுமே வேணாம். நான் தூக்கிட்டு போகிறேன்டி வா. வான், அடிச்சிருவேன். இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது. நான் ரொம்ப சோதிக்கிறேன் நீ அப்படின்ட்டு வேன் அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் விடுறாரு. ஸோ விட்டுட்டு வானோட கப்போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வான்கிட்ட அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸஸே இல்லை. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவருக்கே என்னது இவகிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்ட்டு இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூமுக்கு வெளில நிற்கிறாரு. வானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே டோரை 2 நாக் பண்ணுறா. தேங்கும், என்ன வேணும்? ட்ரெஸ்ஸு வேணும். இந்தா, எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, பேட் எடுத்து கொடுக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நானே எடுத்துக்கிறேன். என்னடி வேணும் சொல்லி தொலை. எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு, பேட் எடுத்து கொடுங்க. அதுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்ட்டு தேங்கோ பேட் எடுத்து கொடுக்குறாரு. இதானே யூஸ் பண்ணுவேன்? ஆமாம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் மறுபடியும் நாங்கள் லாக் பண்ணிட்டா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே
டோர 2 நாக் பண்றா. தேங் வந்து ஓப்பன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. வாயன் அதுக்கு நாக் தான் பண்றா. பதில் பேச மாட்டேங்கிறா. தேங்கும் கதவ திறந்து வாயன தூக்கிட்டு வராரு. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.